Dear students, so physics la romba அதிகமான மார்க் வாங்குறது எப்படி NEET examல I think this is a $1 million question in every NEET aspirant's mind. Okay, அத பத்திய விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம். I'll try to make it as brief as possible and as informative as possible. Okay, இப்போ physics அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எந்த பாடத்துல எவ்வளவு கேள்விகள் வரும் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா சொல்றேன். There is no official blueprint like நம்ம வந்து போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொன்னா முன்னெல்லாம் வந்து இந்த லெசன்ல இவ்வளவு கேள்விகள்ங்கிற மாதிரி ஒரு ப்ளூபிரிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ப்ளூபிரிண்ட்லாம் எதுவும் கிடையாது. பட் ஜென்ரலி தி கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் வந்து தே ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் அ பேட்டர்ன். அது என்ன அப்படின்னா, maybe the syllabus you can divide into 4 parts. ஒன்று வந்து the 11th physicsல இருக்கக்கூடிய first half, units and measurement, one dimensional motion, two dimension, laws of motion, work, energy, power, rotational motion and the gravitation. So this is the first 7 lessons, first part of physics. Then plus 1 the second part, solid, fluid, thermal properties, thermodynamics, kinetic theory, oscillation, waves. This is another 7 lessons, totally 14 lessons in plus 1 syllabus. Then plus 2 the first part, electric charge, capacitor and potential, current, electricity, magnetism, moving charge, electromagnetic induction, alternating current. 7 lessons in this part. Then electromagnetic waves, wave optics, ray optics. Then you have dual nature, atom, nuclei, semiconductor. So this is other part. பொதுவா வந்து ஒரு क्वेश्चन பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ல ஒரு 11 क्वेश्चन, இதுல ஒரு 11 क्वेश्चन, இதுல ஒரு 11 क्वेश्चन, இதுல ஒரு 11 क्वेश्चन, 44 கேள்விகள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். அப்புறம் அந்த பேலன்ஸ் 1 क्वेश्चन வந்து sometime it comes from here, sometime it comes from here, sometime it comes from here. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா plus 2 ல 23 plus 1 ல 22 அப்படியா. Rarely it comes from here, rotation motion. அப்ப plus 1 ல 23 plus 2 ல 22 அப்படியா. மொத்தத்துல நமக்கு 45 questions. இப்போ வந்து சார் எந்த லெசன் விடலாம், எந்த லெசன் வந்து முக்கியம், எந்த லெசன் வந்து நாட் சோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க. இது படிக்கலாமா அது படிக்கலாமா அப்படி இப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு லெசன்ல கம்மியான கேள்வி வருது அப்படின்னா அந்த லெசன் சின்னதாக இருக்கும். ஒரு லெசன்ல நிறைய கேள்விகள் வருது அப்படின்னா அந்த லெசன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த லெசன் வந்து சின்னதாக இருக்கும், நிறைய கேள்வி வரும், இந்த லெசன் பெருசாக இருக்கும், அதில் கம்மியாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேட் போர்டில் ப்ளூ பிரிண்ட் வச்சு அனலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி மெத்தட்லாம் இங்கே கூடவே கூடாது. சரி, இண்டிவிஜுவலாக பிரேக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் 1 question, 1 dimension 1 question, இதில் 2 questions, இதில் ஒரு 1 question, 2 questions, 3 questions, 1 question. How many it comes to? 2 3 4 5 6 7 10 11 கேள்வி இதுல வந்துருக்கு. கரெக்ட்டா? This is the breakup of this. இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு क्वेश्चन அப்படினா அந்த லெசனோட கண்டென்ட் கம்மியா இருக்கு. இதுல 2 क्वेश्चन அது கொஞ்சம் கண்டென்ட் அதிகமா இருக்கு. 3 லெசன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு வந்து அதிகமான கேள்விகள் ஒரு சின்ன ஈஸியான ஒரு லெசன்ல இருந்து வருதா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க வந்து ஒரு கேள்விக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனால எது ஈஸி எது கஷ்டம், இதை விட்டுலாமா அதை விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எதை விட்டுலாம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். கவனி. இப்போ சாலிட் 1 question, fluid 2 questions and 1 question, thermo 1 question, kinetic energy 1 question, 2 questions, 2 questions. How much it comes to? 6 7 8 9 10. So 6 10. There is one more question you can take it from thermal. அப்ப 11 இந்த மாதிரி வருது. இங்க 11 question தான், அதுக்கு மேல அதுல கிடையாது. இங்க வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் 1, கெபாசிட்டர் அண்ட் பொட்டன்ஷியல் 2, கரண்ட் வெலாசிட்டி 3, மேக்னடிசம் 1, இதுல ஒரு 2, இதுல 1, இதுல 1. ஸோ 3 6 7
8 9 10 11 கொஸ்டின். ஸோ ஒன் மோர் கொஸ்டின் கேன் கம் இன் திஸ் ஏரியா. அப்படி வரும்போது மூவிங் சார்ஜ் 3 அப்படின்னு வந்துடும். ஓகே, இங்க இந்த பார்ட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், இதுல 2 கொஸ்டின், இதுல 2 கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின். ஸோ நான் இப்போ எப்படி போட்டிருக்கேன் இதுலன்னா 3 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த பார்ட்ல 12 அப்படி போட்டிருக்கேன். டோட்டல் 45 வர மாதிரி போட்டிருக்கேன். இது ஒரு சாம்பிள் ப்ளூ பிரிண்ட். கேள்வி இப்படித்தான் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் பெரும்பாலும் இப்படிதான் வரும். வேரியேஷன் எங்க ஏதாவது ஒரு இடத்துல எதுலையுமே ஜீரோ ஆகாது. இப்போ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னா சம்டைம்ஸ் வந்து என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரின்னு கேள்வியே வராது. சம்டைம் ஹைட்ரஜன் அப்படிங்கிற பாடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேள்வி கூட வராது. ஆனால் பிசிக்ஸ்ல அப்படி கிடையாது. 28 லெசன்ல 28 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அதனால இந்த 1 1 நான் போட்டதெல்லாம் வந்து ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 1 2 ஆகலாம் அல்லது 2 3 ஆகலாம். அப்படிதான் நம்மளுடைய எந்த பாடத்திலையும் 4 கேள்விகள் வரவே வராது. ஸோ slight adjustment will be there in this, but this is the more or less this is the pattern they follow to set the question paper. நீங்க இப்ப நீட் அபியாஸ் பரிசு எழுதும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ப்ளூ பிரிண்ட் படி இருக்காது, கொஞ்சம் அதுல வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா you can see the pattern like this. ஓகே, அடுத்தது எந்த கேள்வி எந்த பாடத்துல எவ்வளவு கேள்வி வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப எதை படிக்கணும் எதை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, உங்களால எதை படிக்க முடியுமோ அதை படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க படிச்சிருங்க அப்படிங்கிறதுக்காக நானா ஏதாவது ஒண்ணு சொன்னேன் அப்படின்னா, ஓகேப்பா இது ரொம்ப முக்கியம் நீ படிச்சிரு, இது ரொம்ப முக்கியம் நீ படிச்சிரு அப்படின்னு சொன்னா தட் இஸ் யூஸ்லெஸ். அது உன்னால முடிஞ்சா தானே நீ படிக்க முடியும். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னா, நம்மளால எது முடியும், நமக்கு எது பிடிக்கும், எது நம்ம 11th 12th ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம், எந்தெந்த பாடத்தை பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, எதை படிச்சா நம்மளால படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கணும். அதுல நிறைய சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும், அதை ரெடி பண்ணணும். அதுதான் முக்கியம். சார் ஒரு சில பாடங்கள் எனக்கு உண்மை தெரியாது, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல அதை விடலாம். ஏன் அதை விடலாம் அப்படின்னா, நான் 3 கேட்டகரியா சொல்ல போறேன். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு அதை விடலாம். ஓகே, என்ன 3 கேட்டகரி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, உங்களுடைய பிசிக்ஸ் டார்கெட் 120யா 160யா 180யா, இதான் 3 டார்கெட். சோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டாக் அபௌட் தி ஃபர்ஸ்ட் டார்கெட் 120. இதை விட கம்மியா ஒரு 60 ஒரு 40 அப்படின்னு நான் போட மாட்டேன். ஏன்னா அப்படி போட்டா எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காது. இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நீட் எக்ஸாமினேஷன்னால என்னாச்சு, எல்லாருக்கும் ஒரு ஃபெட்டிக், ஒரு வெயிட் பண்ணி ஒரு சலிப்பு அது ஏற்பட்டு போச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயினை கேட்ச் பண்ணுறதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம், லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக்கில் மாட்டிட்டோம், போகும்போதே நமக்கு தெரியுது 10 நிமிஷம் லேட்டுன்னு உள்ளே போகிறோம், ட்ரெயின் போயிருக்குமோ அப்படின்னு போய் பார்க்குறோம், பார்த்தா ட்ரெயின் 1 hour லேட். ரொம்ப சந்தோஷப்படுறோம். எஸ் ஓகே, நம்ம 1 மணி நேரம் நம்ம பிளாட்ஃபார்முக்கு பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். அப்போ நமக்கு ஓகேயா தான் இருக்கும். மே 3ஆம் தேதி பரீட்சை நடக்க வேண்டியது நடக்கலை, நம்ம ஒழுங்காக படிக்கலை, படிச்சுக்கிட்டே இருந்தோம், பரீட்சை வந்துருச்சேன்னு நினச்சோம், பரீட்சை போஸ்ட்போன் ஆயிடுச்சு, ஹாப்பியாக படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் மறுபடியும் போஸ்ட்போன் ஆகுது இல்லை, 1 மணி நேரத்துல ட்ரெயின் வந்துடும் நம்பி அங்கே போய் உட்காந்துருக்கோம், மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னொரு 5 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் வரும் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி வெறுப்பாயிருது இல்லையா? அந்த மாதிரி என்ன ஆயிடுது, இந்த போஸ்ட்போன்மெண்ட் செகண்ட் டைம் ஆயிட்டதுனால நிறைய பேருக்கு ஒரு சலிப்பு தட்டிடுச்சு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம்னா ஒரு பேட்ஸ்மேன் வரும்போது அப்படி வந்து பேட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கிளவுஸை மாட்டிக்கிட்டு பேட் எடுத்துட்டு வந்து டக்கு குதிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாரு, வந்து பேட்டிங் ரெடியா வந்துகிட்டு இருக்காராம், அப்படியே ஆக்டிவா வருவாரு. வந்தவொடனே இதே மாதிரி 1 மணி நேரம் முடிச்சுக்கிட்டே இருக்கா, 1 மணி நேரம் கழிச்சு தான் மேட்ச்னு சொன்னா என்ன ஆகும், வெறுப்பாயிருமா இல்லையா? அது மாதிரி இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகி போய்கிட்டே இருக்கிறதுனால அந்த சலிப்பு எல்லாருக்கும் வந்துருது. அதனால கொஞ்சம் கட் ஆஃப் குறையலாம். ஸோ அந்த கட் ஆஃப் பத்தி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான மார்க் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து ஃப்ரீ சீட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா 530 மார்க் தேவைப்படும். இந்த 530 மார்க் அப்படிங்கிறத அவர் வந்து எப்படி அச்சீவ் பண்றது? 530 மார்க், ஐம் டாக்கிங் அபவுட் பிசி. ஒரு உதாரணத்துக்கு இந்த மார்க்கை வாங்குறதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் ரொம்ப ஒன்று பயாலஜி நல்லா படிக்கிறேன் சார் அப்படின்னா 300 மார்க் பயாலஜியில் வாங்குவியா? வெல் அண்ட் குட், நீ 530க்கு பிளான் போடலாம். சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார், அவ்வளோவா என்னால் முடியாது சார் அப்படின்னா பயாலஜி பிளஸ் கெமிஸ்ட்ரி 410 வாங்குவியா? ஓகே, தென் ஆல்சோ யூ கேன் டு தட். பயாலஜியில் கொஞ்சம் குறையும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் கூட வாங்கணும். ஸோ பயாலஜி பிளஸ் கெமிஸ்ட்ரி 410 அப்படிங்கிறத நீ பிரிச்சுக்கலாம். சார் நான் வந்து பயாலஜியில் 300, கெமிஸ்ட்ரியில் 110 வாங்குறேன். ஸோ பயாலஜியில் 290, கெமிஸ்ட்ரியில் 120.
பயாலஜில 280, கெமிஸ்ட்ரியில 130. எல்லாமே உனக்கு இந்த பயாலஜி கெமிஸ்ட்ரியில எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் உனக்கு தெரியும், அதை வச்சு நீ 410 மார்க் கொண்டு வரணும். Then you add your physics. அந்த பிசிக்ஸை ஆட் பண்ணும்போது அந்த 410ல அந்த 120 சேர்த்தாதான் 530. அப்பதான் MBBS சீட் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் 120 அப்படின்னு போட்டுட்டேன். Then another thing, இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து 45 கேள்வியை இப்படி பிரிக்கலாம். ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த ஈஸிங்கிறது என்னன்னா ஒரு 30 கேள்வி இருக்கும். அந்த ஈஸி 30 கேள்வி இந்த 120 மார்க் நம்ம கொடுத்துரும். நமக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிடும். மாடரேட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 இருக்கும், டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 5 இருக்கும். சரி, ஈஸி கொஸ்டின்னா அதுக்காக எப்படி படிக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். சோ நீங்க படிக்கிறது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு லெசன்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸ் நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ் and little bit of practice. இது இருக்கிறவங்களால இந்த 30 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்ல. உங்களுக்கு இப்போ ஒரு லெசன் எடுத்து ஃபார்முலா எழுது அப்படின்னு சொன்னா நீயா ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா ஃபார்முலா எல்லாத்தையும் எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன் நான். ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும், கான்செப்ட்ஸ் எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஓகே யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் எடுப்பா, பேப்பர் எடு, பேனா எடு, ஃபார்முலா எழுது அப்படின்னு சொன்னா நீ எழுதணும். MKS, CGS, FPS என்ன வரும் தெரியும். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் SI என்ன, 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அதுக்கு என்ன யூனிட், என்ன டைமென்ஷன், சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் 2 அது என்ன எல்லாம் தெரியணும். டெரைவ்டு யூனிட்ஸ், டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியானா என்ன, வால்யூம் என்னன்னு ஆரம்பிச்சு, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்ன, தெர்மல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எதா இருந்தாலும் லேட்டன்ட் ஹீட்னா என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, இண்டக்டன்ஸ்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டினா என்ன, எதுவாக இருந்தாலும் உனக்கு யூனிட் அண்ட் டைமென்ஷன் எழுதுறதுக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் அட்டாமிக் யூனிட்னா என்ன வேல்யூ, லைட் இயர்னா எவ்வளவு, பார்செக்னா எவ்வளவு, அதெல்லாம் எழுத தெரியுதா? சரி, ஸ்க்ரூ கேஜ்ல என்ன ஃபார்முலா, வெர்னியர் கேலிபர்ல என்ன ஃபார்முலா, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா என்ன, வந்து ரவுண்டிங் ஆஃப்னா என்ன, எரர்ஸ்னா என்ன, அப்சல்யூட் எரர்னா என்ன, பர்சன்டேஜ் எரர்னா என்ன, ரிலேட்டிவ் எரர்னா என்ன, அது அடிஷனா இருந்தால் எப்படி பண்ணணும், சப்ட்ராக்ஷன் அப்படி பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் அப்படி பண்ணணும், டிவிஷன் அப்படி எல்லாமே தெரியுதா? எல்லாத்தையும் எழுத தெரியுதா? Do you know completely the complete lesson is there in your mind அப்படின்னு நீ பார்க்கணும். அப்பதான் நீ வந்து the basic level குவாலிஃபை பண்ணிருக்கேன்னு அர்த்தம். So basic லெவலுக்கு குவாலிஃபை பண்றது அப்படின்னா என்ன? All the concepts and all the formulas should be in your fingertips. டெய்லி நீ வந்து பிசிக்ஸ் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பிசிக்ஸை பார்த்து பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி டெய்லி ஒரு 2 lessons 3 lessons ஃபார்முலா உட்காந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அல்லது இதையே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 7 பாடம் எழுதினால் 1 2 3 4 டேஸ்ல கம்ப்ளீட் பிசிக்ஸ் ஃபார்முலாஸை நீ தரவு பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு நீ மாடல் எக்ஸாம் எழுதி பாரு, 30 questions கரெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். ஏன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் 30 questions ஆர் ஆஸ்க்ட் இன் தி எக்ஸாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன தேவை அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் பிளஸ் அந்த டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன், அந்த ஃபார்முலாஸ், அது மாதிரியான லெவல்ல இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இது, which you can do by little bit of hard work. And the next thing, suppose if you are ambitious, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமான மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சால் அப்ப நீ என்ன பண்ணணும், நிறைய அப்ளிகேஷன் உனக்கு ஸ்கில் தேவைப்படுது. அப்ளிகேஷன் ப்ராப்ளத்தை எப்படி வேர்டிங்ஸ் கொடுத்திருந்தாலும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை எடுத்து இன்னொரு இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வர்ற மாதிரி 2 ஸ்டெப்ல போட வேண்டிய கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து போட்டு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. லெங்தி கால்குலேஷன்ஸ், ஓகே, ரொம்ப ஒரு அன்ஃபெமிலியர் ஃபார்முலா, இந்த மாதிரி அவ்வளவா பரீட்சையில வந்தது இல்லை, அந்த மாதிரி ஃபார்முலா, இந்த விஷயங்களை தான் நான் மாடரேட் அப்படின்னு சொல்றேன். சோ நான் என்ன சொல்றேன், unfamiliar formulas, lengthy calculation, tricky wordings, confusing wordings, okay, then finding one quantity, then go to the next step and finding the final quantity. இந்த மாதிரி கேள்விகள் சொல்றேன். இதுதான் moderate level. இந்த லெவலுக்கு வந்து it requires only practice because the basic knowledge is with you. இப்ப வந்து நீங்க படிச்சு 28 பாடத்துக்கும் ஃபார்முலாலாம் எழுதி பார்த்துட்டீங்க இல்லையா, அதுதான் வந்து தியரிட்டிக்கல் ப்ரிப்பரேஷன், that is over. Knowledge is over.
Now application, you are developing your skill. அந்த அப்ளிகேஷனுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா, எந்த புத்தகமா இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் 32 இயர்ஸ் புக் இருக்கா, ஓகே, அதில் இருக்க எல்லா கணக்கையும் போட்டு பார்க்கணும், டெஃபினெட்லி எசென்ஷியலி போட்டு பார்க்கணும். தென் வேற என்ன புக் உங்கள்கிட்ட இருந்தாலும், அரிஹந்த் இருக்கலாம், எம்டிஜி இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், திஷா பப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், வேற எனி குட் பப்ளிகேஷன், டாடா மெக்ரோவில் இருக்கலாம், அது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து உள்ள கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் இந்த ப்ராக்டிஸ்க்கு நீ வருவ. ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 30 கொஸ்டின்லேருந்து அடுத்து ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்பதான் இந்த 120 இன் பிசிக்ஸ் அப்படிங்கிறது அடுத்த லெவல் போடுறதுனால அந்த 160 அப்படிங்கிறதுக்கு நம்ம போக முடியுது. 120 அப்படிங்கிற லெவல்ல இருந்து 160 நோக்கி நம்ம போக முடியும். இன்னமும் பெட்டரா பண்ணணும். அடுத்த லெவல் என்னது அப்படின்னா, இந்த லெவல் இது டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு மிக்ஸ்ட் அப் கான்செப்ட்ஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஒரு ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டம்ல எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் இருக்கு. இப்ப ஒரு போட்டான் மோதும் போது அங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு எலாஸ்டிக் கொலிஷனா இன்எலாஸ்டிக் கொலிஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்டா என்ன ஆகுதுன்னா, மிக்சட் கான்செப்ட். அது மெக்கானிக்ஸையும் மாடர்ன் பிசிக்ஸையும் கனெக்ட் பண்ணுது. அல்லது வேற மாதிரி எப்படி கேட்கலாம்னா, within the same lessonலே கான்செப்டை மிக்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு போட்டான் ஒரு மெட்டல் பிளேட்ல விழுந்த உடனே அந்த போட்டான் வெளியில வர்றது ஒரு மிக்ஸ் பண்ணுவோமா, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு போல எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்ல போகும்போது இவ்வளவு ரேடியஸ்ல போகுது. அப்ப அதுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அப்படி கேட்டா என்ன ஆயிடுதுன்னா, டூவல் நேச்சரையும் மூவிங் சார்ஜையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி கேள்விகள் இன்டர்மிக்ஸ்டு கான்செப்ட்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகள், பிளஸ் ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன்ல கேட்கக்கூடிய கேள்விகள். சப்போஸ் போர்ஸ் ஆட்டம் மாடல்ல கூலும்ஸ் லா 1/4πε0 ZE into E by R square, ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். அது அப்படி இல்லாமல் ஒருவேளை இப்படி இருந்தால், அப்படி கற்பனையா கேட்கிறது. அப்படி இருந்தால் உனக்கு அந்த போர்ஸ் ஆட்டம் மாடல்ல டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படி கேட்கிறது. This is an imaginary situation. இத கால்குலேட் பண்ண உனக்கு தெரியுதா? அல்லது வேற எப்படி கேட்கலாம், ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரானுக்கு பதிலா வேற சம்திங் சுத்திட்டு இருக்கு, அதுக்கு பேரு மியான். அதோட மாஸ் 207 டைம்ஸ் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இன்னும் கொஞ்சம் குண்டா இருக்கு, இது சுத்துது. அப்படி சுத்துச்சுன்னா அந்த சமயத்துல என்ன உங்களுக்கு டைம் பீரியட் வரும், என்ன உங்களுக்கு வெலாசிட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டால், என்ன எனர்ஜி லெவல் வரும், அந்த -13.6 எலக்ட்ரான் வோல்ட் இப்ப எப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டால், இதெல்லாம் என்ன டோட்டலி சர்ப்ரைசிங். This is not in any textbook. பட் இது நான் கற்பனைனா இவங்க ப்ரீவியஸ் இயர்ல பண்ண கற்பனையை சொன்னேன். இது மாதிரி கேள்வி போன வருஷம் வந்துச்சு, அதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி இன்னும் விதவிதமான கற்பனைகள் பண்ணலாம். அப்ப அந்த மாதிரியான இமேஜினரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்கில் இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் அந்த 5 கேள்வி. அந்த 5 கேள்வி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்கவே கூடாது, ப்ரிப்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அந்த 5 கேள்வி இதையும் மிக்ஸ் பண்ணுவாங்களா, இதிலேருந்து இதை மிக்ஸ் பண்ணுவாங்களா, இங்கேருந்து அங்க மிக்ஸ் பண்ணுவாங்களா, இங்கேருந்து இங்க மிக்ஸ் பண்ணுவாங்களா, இங்கேருந்து இங்க போவாங்களான்னு யாருக்கு தெரியும்? நோபடி நோஸ். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய எக்ஸாம் எழுதும்போது கஷ்டமான கேள்விகளை மட்டும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு, ஆஹா அருமையான கேள்விடா, இது என்னடா இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். அது என்ன மாதிரி கேள்விகள், அப்படி விசேஷமான ஒரு தகுதியை பெறக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு இட்ஸ் an imaginary situation, ரெண்டாவது இட்ஸ் a mixed concept, மூணாவது இட்ஸ் a very tricky situation, அதுல calculation is very difficult, lengthy calculation. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தனியா எடுத்து வச்சு போட்டு பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு சில பேர் நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு தப்பான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாவம் விஷயம் தெரியாம என்ன பண்ணுவாங்க, பரீட்சைக்கு படிக்கிறோம் சார், கஷ்டப்பட்டு படிக்கிறோம் சார்பாங்க. சரி, பையன் பயங்கர கஷ்டப்பட்டு படிக்கிறானே, என்னடா படிக்கிறான் அப்படின்னா, அவன் ஹெச்சி வர்மால இருந்து ஏதாவது கஷ்டமான கணக்கு, ஹாலிடே ரெஸ்டிங்ல இருந்து ஏதாவது கஷ்டமான கணக்கு, ஏதாவது ஜேஇல கேட்ட அட்வான்ஸ்ல கேட்ட கணக்கு, இது மாதிரி என்னத்தையாவது வச்சு போட்டு, இதெல்லாம் போட்டால் நான் பெரிய வீர சூர புலியாயிருவேன் நினைச்சு போட்டுக்கிட்டு இருப்பான். மடத்தனம். அந்த மாதிரி போட்டோம்னா என்ன, நம்ம 20 மார்க்குக்காக படிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம எதுக்கு படிக்கணும்? 120 மார்க்குக்கு படிக்கணும். அது படிச்ச பிறகுதான்
40 மார்க்குக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் தான் 20 மார்க்குக்கு படிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு வாக்கிங், அப்புறம் ஜாகிங், அப்புறம் தான் ரன்னிங். அதை உல்டாவா செய்யக்கூடாது. ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஆரம்பிக்கிறேன், வெயிட் லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு போன உடனே 2 கிலோவை தூக்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 கிலோவை தூக்கிட்டு அதுக்கப்புறம் 5 கிராம தூக்கிட்டு இருக்க கூடாது. யூ ஹாவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்வர்ட். இல்லையா? உயரத்தை தாண்டேன்னு சொல்லிட்டு நல்ல உயரத்தை ஃபர்ஸ்ட் தாங்கிட்டு கீழே எப்படி வச்சு இப்படி தாண்டிட்டா வருவாங்க. டோன்ட் டூ இட் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலா, ஃபிங்கர் டிப்ஸ் 120 மார்க். அடுத்து என்ன பண்ணணும்? நிறைய ப்ராப்ளம் பிராக்டிஸ். தென் கம் ஹியர் அண்ட் தென் ஒன்லி யூ வில் கெட் தி நேச்சுரல் டேலண்ட் டு ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் லெவல். இது இயற்கையா வர்றது, இயற்கையா வர்றது. இதெல்லாம் போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ண பிறகு அதுவா நமக்கு வர்றது தான் அந்த டேலண்ட். 160ல இருந்து அப்பதான் நம்ம 180 நோக்கி போக முடியும். இது ரொம்ப அபூர்வமா. நேஷனல் லெவல்ல ஒருத்தர் 2 பேர் வாங்கக்கூடிய மார்க் தான் இந்த 180. ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறதே கிடையாது, ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாரும். ட்ரை தட் அண்ட் டூ இட், பட் ஃபாலோ திஸ் ரூட் அண்ட் டூ இட். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இந்த இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எந்தெந்த பாடத்துல இருந்து என்ன கேள்விகள் வரும், அந்த கேள்விகள் எப்படி இருக்கும், ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட், அந்த கேள்விகளுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்டுக்காக நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாருமே இந்த 28 பாடத்துல ஃபெமிலியரா என்னோட வியூவர்ஸ் அவ்வளவு பேர் இருப்பீங்களா அப்படின்னா 99% இருக்கலாம். ஐ டோன்ட் சே 100, ஐ வுட் சே இட் இஸ் நாட் ஈவன் 1%. ஏன்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ல 100 பேருக்கு ஒருத்தர் அல்லது அதோட கம்மியா தான் 28 பாடத்தையும் படிச்சவங்க இருப்பீங்க. நிறைய பேர் என்ன சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, சார் இதுல எனக்கு ஒரு 20 லெசன்ஸ் தெரியும் சார், எனக்கு ஒரு 22 தெரியும் சார், எனக்கு ஒரு 15 தெரியும் சார், எனக்கு ஒரு 10 தெரியும் சார், அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. அவங்களுக்காக நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பரீட்சைக்கு இன்னும் ஒரு 50 நாளுக்கு குறைவா தான் இருக்கு. இந்த நேரத்துல புதுசா, டோட்டலி புதுசா எதையாவது படிக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். ஏற்கனவே படிச்ச லெசன் ஒரு 20 லெசன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 20 லெசன்ல நான் சொன்னதை 1 by 1 கரெக்டா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? அந்த 20 லெசனுக்கும் கான்செப்ட், ஃபார்முலா எல்லாத்தையும் எழுதி பாருங்க. ரைட்? படிக்க கூடாது. இப்போ நீங்க 20 லெசன் படிச்சிட்டீங்க, அந்த லெசன்ல நீங்க இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ்ங்கிறத படிச்சிட்டீங்க அப்படின்னா புக்கை திறக்க கூடாது, நோட்டை பேனா எடுக்கணும். எடுத்துக்கிட்டு உடனே எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா எழுதணும். Q is equal to mE. Okay. அடுத்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. மாஸ் equal to m into mass of the electron. அந்த மாதிரி additive nature of charge, properties of charge. அதுக்கப்புறம் the Coulomb's law. அப்படி இப்படி வரிசையா புக்கை பார்க்காமலே எழுதணும். எழுதிட்டு அப்புறம் புக்கை பார்க்கணும். புக்கை பார்க்கும்போது என்னென்ன ஃபார்முலா நம்ம விட்டுட்டோம், என்ன ஏது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மறுபடியும் அந்த பேப்பர்ல விட்டு போனது எல்லாத்தையும் எழுதணும். எழுதின பிறகு அந்த பேப்பரை படிச்சுட்டு இவ்வளவு ஃபார்முலாஸ் நமக்கே தெரிஞ்சிருந்துச்சு, இதெல்லாம் நமக்கு மறந்து போயிருந்துச்சு, இப்போ எல்லாமே படிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேப்பரை தூக்கி போட்டு புதுசா ஒரு பேப்பர் எடுத்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸையும் அதுல எழுதணும். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா ஒரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கு, அந்த ஈக்வி பொட்டன்ஷியல்ல ஒர்க் டன் ஃபார் மூவிங் a charge is 0. அந்த மாதிரி ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்கு, யூனிஃபார்ம்லி சார்ஜ், உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அந்த மாதிரி இட் இஸ் நாட் அ ஃபார்முலா, பட் இட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். இது எல்லாத்தையுமே அந்த ஃபார்முலா லிஸ்ட்லையோட சேர்த்து அதுவும் எழுதணும். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இதெல்லாம் எழுதணும். அது மாதிரி 20 லெசன் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா 20 லெசனையும் ஒரு 2 டேஸ்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி 2 டேஸ் 3 டேஸ்ல எழுதி முடிச்சுட்டு தென் நீங்க மாடல் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி எழுதும்போது கண்டிப்பா உங்களோட மார்க் இந்த பேசிக் லெவலுக்கு வந்துடும். அதை நீங்க நம்பிக்கையா நீங்க செய்யுங்க. ஒரு 3 டேஸ்ல உங்களுக்கு பிசிக்ஸ் மார்க் 120 வருது அப்படின்னாவே யூ வில் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன். தென் உங்களுக்கு அந்த டார்கெட்டை நீங்க நெருங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒருவேளை இந்த மார்க்கை விட கம்மியாக வந்தால் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ரிசர்ச் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 45 கேள்வியில 30 கேள்வி ஈஸியான கேள்வி இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்கணும். கண்டிப்பாக இருக்கும். அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்கும், நீங்க ஒரு 8 பாடத்தை விட்டுட்டீங்கல்ல, 28 பாடத்துல 20 பாடம் தானே படிச்சிருக்கீங்க, அந்த 8 பாடத்துல இருந்து சில ஈஸி கொஸ்டின்ஸ் போயிருக்கும். அப்ப நீங்க உங்களுடைய 20 பாடத்தை மாடரேட் லெவலுக்கு கொண்டு போய்க்கணும்.
அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்க பண்ண பிறகு இந்த 120 வந்துடும். ஓகே, நான் என்ன சொல்றேன், எல்லா பாடத்தையும் நீங்கள் படிச்சிருந்தால் ஈஸி கொஸ்டின் 30 கேள்வி கிடைச்சிரும். நீங்க 120 ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். பிகாஸ் நீங்க எல்லா லெசனையும் படிச்சிட்டீங்க. ஆனா கான்செப்ட் ஃபார்முலா மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. யூ ஆர் த்ரூ. ஓகே, அடுத்த கேட்டகரி ஒரு 7 கொஸ்டின்ஸ் 7 லெசன்ஸ் விட்டுட்டீங்க. அதாவது சார் நான் வந்து 3/4 தான் சார் படிச்சிருக்கேன். ஐ ஹவ் நாட் ஸ்டடிட் திஸ். அப்ப முக்காவாசி தான் படிச்சிருக்கேன். அப்ப நமக்கு வந்து 30 கேள்வி அதுல கிடைக்காது இல்லையா? அப்ப 30 கேள்வி கிடைக்காது. அப்ப ஒரு இதுல ஒரு 8 கேள்வி, ஒரு இதுல நான் வந்து 8 கேள்வினா 32 கேள்வி. அப்போ இது 24 கேள்வி தான் கிடைக்கும். மீதி கேள்விக்கு என்ன பண்றது? யூ ஹேவ் டு கோ டு திஸ் லெவல். அப்ப என்ன பண்ணணும்? இந்த லெசன் தான் நீ படிச்சிருக்க அப்படின்னா இந்த லெசனை இன்னும் தரவா படிக்கணும். அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். நிறைய क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணணும். சோ ஈஸியா இல்லாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வந்தா கூட உன்னுடைய ஃபேவரட் லெசன்ல நீ அட்டெண்ட் பண்ற லெவலுக்கு நீ வந்துறணும். அப்படி வந்துட்டாலும் 120 is through. So you can make it. Okay, so with the help of biology and chemistry good score, you can definitely make the required NEET score. Okay, thank you for watching.